92ஆம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே இந்த வருஷம் அக்டோபர் 8 செலிப்ரேட் பண்ண போறோம். ஒரு வருஷமும் ஜெனரலா இது டெல்லியில தான் நடக்கும். பட் 2022 இது சண்டிகர்ல நடந்தது, 2023 பிரயாக்ராஜ் நடந்தது. இந்த வருஷம் இது சென்னை மக்களுக்காக நாங்க சென்னையில நடத்துறோம். இது ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். பிகாஸ் டெசிஷன் எடுத்து நம்ம சென்னை மக்களுக்காக இது கொண்டு வரோம். இதை ஒட்டி கிட்டத்தட்ட 72 ஏர்கிராஃப்ட் மெரினா பீச்ல ஏர் சாகசம் ஒரு ஏர் டிஸ்பிளே காமிக்க போறது. இதுக்காக நான் ஃபுல் சென்னை மக்களை வருகன்னு வரவேற்கிறேன். நாங்க ஒரு சாதனை செய்ய போறோம். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இது நாங்க பதிவு செய்ய போறோம். அதுக்கு ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்கோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது 15 லட்சம் மக்கள் 6ஆம் தேதி சென்னை கடற்கரை மெரினா பீச்ல நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் அங்கதான் வச்சிருக்கோம். ஸோ தட் நிறைய பேர் பார்க்கலாம். ராணுவத்தோட பவர், ஏர்ஃபோர்ஸ் எஸ்பெஷலி அதோட ஏர் பவர் கம்ப்ளீட் டிஸ்பிளேல இருக்க போறது. எல்லா புது வண்டிகளும் ஏர்கிராஃப்ட் என்னென்ன இருக்கோ நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ளை பண்ண போறது. ரஃபால் இருக்க போறது, Su-30 இருக்க போறது, உங்களோட சூரியகிரண் இருக்க போறது, விச் இஸ் த ஃபார்மேஷன் ஏரோபேட்டிக் டீம், சாரங் ஹெலிகாப்டர் ஏரோபேட்டிக் டீம். இது எல்லாம் சாகசங்கள் பண்ண போறது. ஐ வாண்ட் த கம்ப்ளீட் சென்னை டு கம் அண்ட் விட்னஸ் திஸ் அண்ட் see the power of Indian Air Force. Thank you. Looking forward to meeting you all on the 6th. God bless. ஓகே, இது 11 காலங்காத்தால இருந்து 1 மணி வரைக்கும் நடக்க போறது. 6ஆம் தேதி 4ஆம் தேதி ஃபுல் ட்ரெஸ் ரிஹர்சல் நடக்கும் அங்க. ஸோ 4ஆம் தேதியும் அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு 6ஆம் தேதி எப்படி இருக்கும், அதுவும் 11ல இருந்து 1 மணி வரைக்கும். நடுநடுவில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது எப்போ ஏதுங்கிறது சென்னை ஏர்போர்ட்லேருந்து தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதை, நாங்கள் ப்ராக்டிஸ்க்கும். ஸோ we are looking forward for conducting this show for people of Chennai. Thank you. And as they in the Air Force.